நமக்கு தர வேண்டிய நிதியை நம்ம முதலமைச்சர் கேட்குறாரு. பிரைம் மினிஸ்டர் சில கண்டிஷன் போடுறாரு. பிள்ளைங்க வாழ்க்கையை பால்படுத்தக்கூடிய கண்டிஷனை போடுறாரு மோடி. இங்கே எல்லாரும் வெறும் ஹிந்தி அப்படின்னு சொன்னாங்க. வெறும் ஹிந்தி மட்டுமல்ல, புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இதை நீ ஏற்றுக்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை நீ ஏற்றுக்கிட்டேன்னா நீ கேட்ட காசை நான் தாரேன் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். சரி, அது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கலாம். புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் கேட்குறாரு. அவன் ஒரு கண்டிஷன் போடுறான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. புதிய கல்விக் கொள்கை உங்கள் வீட்டில் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் இருந்துச்சுன்னா, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் மோடி ஆப்பு வைக்க போகிறார். இப்போ 8ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க உங்கள் வீட்டில் பேரனோ பேத்தியோ இருந்தால் எல்லாருக்கும் ஆபத்து வரப்போகிறது. மோடி ஒரு புது சட்டம் போட்டார். என்ன சொல்லிட்டாரு? இனிமேல் 3ஆம் கிளாஸுக்கு, எது 3ஆம் கிளாஸ் பையன், அவனுக்கு டவுசர் இடுப்பில் நிற்குமா ஒழுங்கா, இப்படியே பிடிச்சிட்டு அலைவான். மூக்கு சிந்த மாட்டான், மூக்கு ஒலிக்கிட்டு நடக்கும். சின்ன குழந்தை அது. அந்த 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம், பொது தேர்வு, நம்ம 10ஆம் கிளாஸில் எழுதணும்ல, 12ஆம் கிளாஸில் எழுதணும்ல, இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமை 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு வைங்கிறார். சரி, வச்சு அந்த பையன் ஃபெயிலாக போயிட்டான்னா அவனை 3ஆம் கிளாஸ்லேயே வை. அடுத்த வாட்டியும் பப்ளிக் எக்ஸாம், திருப்பியும் ஃபெயிலாக போயிட்டான்னா அவனை வீட்டுக்கு அனுப்பிடுங்கிறார். சரி, அதை தாண்டி அவன் 5ஆம் கிளாஸ் வந்துட்டான். 4 வந்து 5ஆம் கிளாஸ் வந்துட்டான். 5ஆம் கிளாஸில் ஒரு பப்ளிக் எக்ஸாம், அதையும் தாண்டி வந்துட்டான். 8ஆம் கிளாஸில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் வை, அதையும் தாண்டி வந்துட்டான். 10ஆம் கிளாஸில் 2 வாட்டி பப்ளிக் எக்ஸாம் வை. இப்போ நீங்களும் நானும் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது ஒன்று தான். ஏப்ரல் மாதம் எழுதுவோம், மே மாதம் லீவ் விட்ருவாங்க. இப்போ மோடி என்ன சொல்கிறாரு? 2 வாட்டி பப்ளிக் எக்ஸாம் வை. ஐயா, அவன் ஃபெயிலாக போயிட்டானா என்ன செய்யறதுன்னு கேட்டால், ஃபெயிலாக போயிட்டான்னா அவனுக்கு 10th ஃபெயிலுன்னு கொடுக்காத, அவனுக்கு ஒரு டிப்ளமோ முடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து என்கிட்ட அனுப்பு. நான் அவனுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கேங்கிறார். இப்போ நம்ம முதலமைச்சர் கேட்குறாரு, நீ என்ன ஸ்கீம் வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மோடி சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமுக்கு பேர் விஸ்வகர்ம யோஜனா. அது என்ன விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னா, மோடி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, அந்த ஃபெயிலாக போன பையனை நீ என்கிட்ட அனுப்புவேன், நான் அவன்கிட்ட கேட்பேன், எங்கே வா, உனக்கு எந்த ஊருப்பா? ஐயா, எனக்கு குளித்தலை. அப்படியா, வெரி குட். உங்கள் தாத்தா என்ன தொழில் பண்ணார்? எங்கள் தாத்தா பனை ஏறினார். இங்கவா, நீயும் பனை ஏறு. எங்கள் தாத்தா மீன் பிடிச்சார், நீயும் போய் மீன் பிடி. எங்கள் தாத்தா பூக்கட்டி வியாபாரம் பார்த்தாரு, நீயும் போய் பூக்கட்டி வியாபாரம் பண்ணு. இந்த எந்த தொழிலுமே குறைவான தொழில் அல்ல. ஆனால் அந்த பையன் கலெக்டர் ஆகணும், அல்லது ஒரு வாத்தியார் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டான்னா முடியாது. இப்போ அவனை என்ன சொல்கிறாரு மோடி? உன் குலத்தொழிலையே நீ செய், அவனை பாஸ் ஆக்க விடாத, அவனை ஃபெயில் ஆக்கி குலத்தொழிலுக்கு அனுப்புன்னு மோடி சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் நம்ம முதலமைச்சருக்கு கோவம் வந்து வெகுண்டு எழுந்துட்டார். இது ஒரு திட்டம், இந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கணுமா? இந்த திட்டத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது, வேணாம் போங்கடான்னு சொன்ன உடனே மோடி ஐயா மிரட்டுறாரு. என்ன மிரட்டுறாரு? இந்த திட்டத்தை நீ ஏற்றுக்கிடலைன்னா நான் உனக்கு நிதி தர மாட்டேன். எவ்வளவு நிதி தர வேண்டியிருக்கு? கல்விக்கு மட்டும், நம்ம கல்வித்துறைக்கு மட்டும் அவங்க தர வேண்டிய நிதி 2000 கோடிக்கு மேலே தரணும். அந்த கல்விக்கு அந்த 2000 கோடியை தந்தா தான் இப்போ உங்கள் சொந்தக்காரங்களே கூட யாராவது டீச்சர் வேலை பார்ப்பாங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஸ்கூலை மெயின்டைன் பண்ணணும். இது எதையுமே தராமல் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நீ நான் சொல்கிறத ஏற்றுக்கோங்கிறாரு. முதலமைச்சர் ஒரே நிமிஷத்தில் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டு வந்துடலாம். வந்து விட்டால் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையெல்லாம் பாழாக போயிடும் ஐயா. அந்த அக்கறையில், அந்த கவனத்தில், அந்த கரிசனத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த மீட்டிங்கை போட்டு, இந்த பாருங்கள் என் குரல் இப்படி இருக்காது, வினிச்சக்கரவர்த்தி குரல் மாதிரி இருக்கு. இன்றைக்கி அண்ணன் மனோ தங்கராஜுக்கெலாம் தெரியும், என் குரல் கணீர்னு இருக்கும். 4 நாளாக பேசி பேசி தொண்டை கட்டி தொண்டை வலிக்குது. தொண்டை வலிக்க 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 ஏன் வந்து நிற்கிறோம் தெரியுமா? நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பாழாய் போய்விடக்கூடாது. எத்தனையோ பேர் தங்களுடைய உயிர் தியாகம் செய்து காப்பாற்றிய இந்த மாநிலத்தினுடைய இறையாண்மையை, இன உணர்வை, தமிழ் உணர்வை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கோம்.